உருண்டை குழம்பு செய்ய போகிறேன். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. எலும்பு இல்லாத கறி நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கறி சேர்த்துட்டேன். வெங்காயம், பூண்டு, இஞ்சி, சோம்பு, பட்டை, 2 லவங்கம், இது எல்லாத்தையும் இப்போ நான் குறப்பாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. அதுக்கு உப்பு சேர்த்துட்டேன். இப்போ இதை பொரித்து எடுக்க தேவையான அளவு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதை பிசைஞ்சிக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து இதை பிசைஞ்சிக்கலாம். இது ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். காரம் கம்மியாக இருக்கும். இதை ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கிறேன். நீட்டமாக சைஸாக உருட்டிக்கங்க. எண்ணெய் காயறதுக்குள்ளே இது உருட்டி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, போட்டு எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு கொஞ்சம் மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்து இது உருட்டிக்கிறேன். இது போல் செஞ்சு கொடுத்து பாருங்கள். செய்யும்போதே காலி ஆகிடும். சின்ன பிள்ளைங்கள்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. இப்போது அதையும் எடுத்துட்டோம். தேவையான அளவு ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கி பட்டை, சோம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி இதெல்லாம் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் அரைக்கிறதுக்கு. இப்போ இதை ஆற வச்சு அரைச்சின்னு வந்துட்டு இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு பட்டை, பிரியாணி இலை போட்டு தாளிச்சிட்டு அரைச்சின்னு வந்தது இப்போ இதில் தூக்கி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு விதைக்கலாம். மிளகா காரத்துக்கு தேவையான அளவு, குழம்பு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் கொஞ்சம்,
இது சாதத்துக்கும் தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுருங்க. நான் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கினேன். இப்போ பொரிச்சு வச்ச உருண்டையை இதில் போட்டுக்கலாம். உருண்டை போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.